இந்த பையன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எப்பயும் போகிற வழி பிளாக்காக இருக்குது. அதனால பக்கத்தில் இருக்க டனல் வழியாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லி உள்ளே போயிட்டு இருக்கான். பார்த்தா சுற்றி முற்றி யாரும் இல்லை. திடீர்னு யாரும் வர மாதிரி தெரிய பின்னாடி திரும்பி பார்த்தா வெளியே தான் யாரோ நடந்துட்டு இருக்காங்க. சரின்னு இந்த பையன் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். முன்னாடி இருந்து யாரோ ஓடி வர யாரா அவன் இந்த நேரத்தில் ஜாக்கிங் போயிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு முன்னாடி திரும்பினா அதுக்கு மேலே ஷாக்கு. அங்கே ஒரு பொண்ணு மண்டையை விரிச்சு போட்டுட்டு செவத்துல மண்டையை வச்சு டங்கு டங்குன்னு முட்டை. என்னடா இது எனக்கு வந்த சோதனை, சுற்றி முற்றி எல்லாம் பைத்தியமாக இருக்குங்க, கண்ணு காணாமல் போயிட வேண்டியதானே. இந்த பையன் ஓரமாக போயிட்டு இருந்தா திடீர்னு அந்த பொண்ணு சிரிக்கிற சத்தம் கேட்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இவனை பார்த்து தான் சிரிக்கிறா. பதறி போன பையன் துண்டை காணா துணியை காணான்னு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து கதவை லாக் பண்ணிட்டு மூச்சு வாங்கிட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து படுக்கலான்னு பாக்குறான். பார்த்தா அவன் சாத்தி வச்ச கதவு தானா திறக்குது. ஒண்ணுமே புரியாம இந்த பையன் பார்த்துட்டே இருக்கும் போது மறுபடியும் கதவு தானா சாத்திக்க பயந்து போய் படக்குன்னு கதவு திறந்து உள்ள வரலான்னு பார்த்தா அவன் வந்து விழுந்த இடம் அந்த டனல் தான். என்னடா இது சுத்தி சுத்தி இங்கே வரமேன்னு யோசிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க மண்டையை வச்சு நின்றுட்டு இருந்த பொண்ணு வேகமா வந்து இவனை ஒரே போட்டு தள்ளிட்டா. இதே மாதிரி இடத்துல உங்க ஃப்ரெண்ட் யாரை தள்ளி விடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.